யூனிட் டிஜிட் ட்ரிக். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் யூனிட் டிஜிட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் என்னென்னா லாஸ்ட் டிஜிட். உதாரணமாக 15 கியூப் இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 15 கியூபோட வேல்யூ 3375. ஸோ இங்கே இருக்கிற லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். ஸோ இதோட யூனிட் டிஜிட் 5ன்னு முடியும். ஸோ அதே மாதிரி இதோட யூனிட் டிஜிட்லாம் கண்டுபிடிக்கணும். இதோட யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். நெக்ஸ்ட் இதோட யூனிட் டிஜிட் இதுவும் 6 தான் முடியும். இதோட யூனிட் டிஜிட் 9ல் முடியும். இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஈஸியாக கண்டுபிடிக்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். சைக்ளிசிட்டி ஆஃப் நம்பர்ஸ். சைக்ளிசிட்டி ஆஃப் நம்பர்ஸ்னா என்னன்னா ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஆஃப் யூனிட் டிஜிட் when a number is raised to successive powers. உதாரணமாக 2 நம்பர் எடுத்துட்டு இதோட எக்ஸ்போனன்ஸ் வேல்யூலாம் எழுதுவோம். 2 power 1 2, 2 power 2 4 அது மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பவர்ஸ்க்கு அப்புறம் இந்த யூனிட் டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க 2 4 8 6 அகைன் 2 4 8 6. அதாவது ஒவ்வொரு 4 பவர்ஸ்க்கும் இந்த யூனிட் டிஜிட் ரிப்பீட் ஆகுதா. ஸோ 2ஓட சைக்ளிசிட்டி 4. இதோட பவர் சைக்கிள் எப்படி இருக்குன்னா 2 4 8 6 இதான் இதோட பவர் சைக்கிள். இதே மாதிரி 0 1 இதோட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 0 பவர் எனிதிங் அதோட வேல்யூ 0 தான். அதே மாதிரி 1 பவர் எனிதிங் அதோட வேல்யூ 1 தான். 0 1 இதோட சைக்ளிசிட்டி என்னன்னா 1. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் சைக்ளிசிட்டி பார்ப்போம். 3ஓட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 3 9 7 1. இந்த 4 டிஜிட்ஸும் ஒவ்வொரு 4 பவர்ஸ்க்கும் ரிப்பீட் ஆகும். ஸோ 3ஓட சைக்ளிசிட்டி 4. இதோட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 3 9 7 1 3 9 7 1. இந்த 4 டிஜிட்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 4ஓட சைக்ளிசிட்டி பார்ப்போம். 4 பவர் 1 4 4 பவர் 2 16 4 பவர் 3 64 4 பவர் 4 256. இதில் கவனிச்சிங்கன்னா 4 6 4 6 இந்த 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இதோட சைக்ளிசிட்டி 2. இது இன்னும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 பவரில் எந்த ஆட் நம்பர் வந்தாலும் யூனிட் டிஜிட் 4 முடியுதா. 4 பவரில் எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். 5 6 இதோட சைக்ளிசிட்டி ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 5 பவரில் எந்த பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 5ன்னு தான் முடியும். ஸோ இதோட சைக்ளிசிட்டி 1. 6க்கும் அதே தான். 6 பவரில் நீங்கள் எந்த பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 6ன்னு தான் முடியும். ஸோ இதோட சைக்ளிசிட்டியும் 1. ஸோ இதே மாதிரி 7 8 9 இதோட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 7ஓட சைக்ளிசிட்டி 4. ஸோ 7ஓட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 7 9 3 1 7 9 3 1. ஸோ இந்த 4 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி 8ஓட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 8 4 2 6 8 4 2 6. இந்த 4 டிஜிட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதோட சைக்ளிசிட்டியும் 4. நெக்ஸ்ட் 9ஓட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 9 1 9 1 இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 9ஓட சைக்ளிசிட்டி 2. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 9 பவரில் எந்த ஆட் நம்பர் வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 9 தான் முடியும். அதே 9ஓட பவரில் எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 1ன்னு முடியும். ஸோ ஓவராலாக எல்லா டிஜிட்ஸ்க்கும் சைக்ளிசிட்டி அதோட பவர் சைக்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணி தான் ஈஸியாக நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதோட யூனிட் டிஜிட்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எடுத்துப்போம். இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன பாருங்கள் 4ன்னு இருக்கா. 4ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன. 4ஓட பவரில் ஆட் நம்பர் வந்தால் யூனிட் டிஜிட் 4ன்னு முடியும். அது ஈவன் நம்பர் வந்தால் யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். இப்போ இங்கே கொடுத்துருக்க பவர் பாருங்கள் 756. இது ஈவன் நம்பரா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துப்போம். சேம் கான்செப்ட் தான். இங்கே இருக்கிற யூனிட் டிஜிட் என்ன இருக்குது பாருங்கள் 7 இருக்கா. 7ஓட சைக்ளிசிட்டி என்ன 7ஓட சைக்ளிசிட்டி 4. ஸோ இந்த 4 டிஜிட்டில் ஏதோ ஒரு டிஜிட் தான் இங்கே ஆன்சராக வரப்போகுது. ஸோ இந்த சைக்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கிற பவரை இந்த சைக்ளிசிட்டியால் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த பவர் 34 சைக்ளிசிட்டியால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 கிடைக்குமா. 7ஓட பவர் சைக்கிள் என்ன 7 9 3 1. இங்கே ரிமைண்டர் என்ன கிடைச்சது 2 கிடைச்சதா. ஸோ இங்கே இருக்கிற செகண்ட் நம்பர் தான் இதோட யூனிட் டிஜிட். ஸோ இதோட யூனிட் டிஜிட் 9ன்னு முடியும். சப்போஸ் இங்கே ரிமைண்டர் 0 கிடச்சதுன்னா இங்கே இருக்கிற 4th நம்பர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிப்போம். இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு பாருங்கள் 9 இருக்கா. 9ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன 9 பவர் ஆட் நம்பரை வந்தால் யூனிட் டிஜிட் 9ல் முடியும். 9 பவரில் ஈவன் நம்பர் வந்தால் யூனிட் டிஜிட் 1ல் முடியும். இந்த பவர் வந்து ஆடா ஈவனாக பாருங்கள் ஈவன் நம்பரா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 1ன்னு முடியும். ஸோ இங்கே கான்செப்ட் என்ன நம்ம சைக்ளிசிட்டி ரூல் தெரிஞ்சதுன்னா சைக்ளிசிட்டி எங்கெல்லாம் 2ஆக இருக்கோ அந்த இடத்துல ஆட் ஈவன் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம். சைக்ளிசிட்டி 4 வரும்போது இந்த பவர் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டருக்கான பவர் சைக்கிள் நம்பர் எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்த சம்பல்லாம் இந்த கான்செப்ட் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 32 பவர் 32 அதோட பவரில் 32. லாஸ்ட் டிஜிட் என்ன 2 இருக்கா. 2ஓட சைக்ளிசிட்டி என்ன 4. ஸோ இந்த பவரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கணும். இந்த நம்பர் 32 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்குமா. தென் 32 பவர் 32 இது 4ஆல் டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் 0ன்னு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2ஓட பவர் சைக்கிள் என்ன 2 4 8 6. இங்கே ரிமைண்டர் என்ன கிடைச்சது 0 கிடைச்சதா. 0 கிடைச்சா இங்கே 4th பிளேஸில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இது யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். நெக்ஸ்ட் இந்த சம் பார்ப்போம். இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன 1 இருக்கா. இங்கே லாஸ்ட் டிஜிட் 6. 1ஓட சைக்ளிசிட்டி என்ன 1. அதேமாதிரி 6ஓட சைக்ளிசிட்டியும் 1. 1 பவரில் நீங்கள் எந்த பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 1ன்னு தான் முடியும். அதே மாதிரி 6ஓட பவரில் நீங்கள் எந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 6ன்னு தான் முடியும். இங்கே இந்த நம்பர் ப்ராடக்ட்டில் இருக்கா. இதோட யூனிட் டிஜிட் 1ன்னு முடியும். இதோட யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். ஸோ 1 × 6 6. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துப்போம். 19 பவர் 17 அதோட பவரில் 15. ஃபஸ்ட்டு இந்த யூனிட் டிஜிட் பாருங்கள் 9. 9ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன 9 பவர் ஆட் நம்பர் இருந்தால் யூனிட் டிஜிட் 9ல் முடியும். 9 பவர் ஈவன் நம்பர் இருந்தால் யூனிட் டிஜிட் 1ல் முடியும். ஸோ இந்த 17 பவர் 15 இது ஆடா ஈவனான்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். 17 பவர் 15 கண்டிப்பாக ஆட் நம்பர் தான் இருக்கும். ஏன்னா 7ஓட பவர் சைக்கிள் என்ன 7 9 3 1. ஸோ இந்த நம்பரில் தான் முடிய போகுது. கண்டிப்பாக இந்த வேல்யூ ஒரு ஆட் நம்பராக இருக்கும். 9 பவரில் ஆட் நம்பர் வந்தால் அதோட யூனிட் டிஜிட் 9 முடியும்.
ஸோ இதோட யூனிட் டிஜிட் 9ல் முடியும். ஸோ இந்த சைக்ளிசிட்டி பவர் சைக்கிள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.